ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம அந்த காருக்குள்ள உள்ள ஏறி உட்கார்ந்ததுமே நல்ல ஒரு மாதிரி ஒரு ஹை ஸ்டான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ சிட்டிக்குள்ளேயுமே ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த பம்பர் டு அந்த பம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அந்த பானட்டோட விசிபிள் வந்து நல்லா தாராளமா இருந்துச்சு. புதுசா ட்ரை பண்ணி பழகுறீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த கார் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஹாய், மாருதி சுசுகியோட செலரியோ 3 சிலிண்டர் 1 லிட்டர் இன்ஜின் 1000 சிசி இன்ஜின். நம்மளோட பட்ஜெட்டான அந்த 6 இருந்து 7 lakhs பாக்குறோம்னா 2 வேரியண்ட்டுமே வருது செலரியோல. ஒன்னு LXi வேரியன்ட், இன்னொன்னு VXi வேரியன்ட். இந்த LXiல இருந்து VXiக்கு ஒரு 70,000 டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா அந்த 70,000க்குள்ள நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸ்டியரிங்ல டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி கீலெஸ் ரிமோட் அண்ட் சென்டர் லாக் அந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ORVMலே டர்ன் இண்டிகேட்டர் வந்து இன்பில்ட்டா கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM கிடைச்சிரும். அதே மாதிரி ரியர் வைபர் அண்ட் ரியர் டீஃபாகர் கிடைச்சிரும். 4 ஸ்பீக்கர்ஸ் FM எல்லாமே கிடைச்சிரும். ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோலும் கிடைச்சிரும். அதே மாதிரி இன்டகிரேட்டட் மியூசிக் கிடைச்சிரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைச்சிரும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து LXi வேரியண்ட்ல இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு LXi எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறீங்கன்னா 4 ஸ்பீக்கரும் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் பண்ணலாம். அதுவே நீங்கள் VXi போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெடியாகவே இது எல்லாமே இருக்கும். இன்ஃபோர்டைன்மெண்ட் மட்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரு நல்ல இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக நம்ம வெளியே போட்டு யூஸ் பண்ணுறோம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து இந்த காரில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக ஏறி இறங்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 3 பேர் உட்கார முடியாது, 2 பேர் உட்காரலாம். ஒரு சின்ன பிள்ளை வேணா ஒரு உட்கார வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு லாங் ரைடு எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா 2 பேருக்கு மேல கண்டிப்பா போகாதீங்க. 3 பேர் கிட்ட உட்கார்ந்துச்சுன்னா அடைச்ச ஒரு ஃபீல், ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது விண்டோ ஓப்பன் ஓரளவுக்கு இருந்துச்சு. நீங்க சாஞ்சு உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபியா ஃபீல் ஆகும். அதே மாதிரி 3 பேர் உட்காந்து போறீங்கன்னா அடைச்சுக்கிட்டு அப்போ வந்து வாமிட்டிங் சென்ஸ் ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தெரிஞ்சு ரொம்ப இடம் இதால வரல. இப்படி காரை நீட்டுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. தொடக்கிட்ட பத்தாது. லெக் ரூம் நல்லா இருந்துச்சு. ஆனா தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் பத்தல. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். ஏசி ரீச் எப்படி ஃபீல் ஆச்சு? ஏசி ரீச் சின்ன கேபின்ங்கிறதுனால சட்டுன்னு நல்லாவே ஏசி ரீச் ஆயிடுச்சு. ஓவராலா ரியர் சீட் கம்ஃபர்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலா 6.75 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இது போதுமானதா இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு சிட்டி காரா எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிட்டி காரா இந்த கார் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வண்டி மிதிச்சதுமே நல்லா கிளம்புற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த லோயர் அண்ட் டார்க்ல அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணல. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்ல லைட் டு ஹார்டர் ரேஷியோ ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. ப்ரிசிஷன்ல நிறைய டெட் சென்டர் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் சென்டரிங் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு செல்ஃப் சென்டரிங் ஆகல. நம்ம தான் அசிஸ்ட் பண்ணி திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, அந்த பாடி ரோல் ஒரு எப்படி ஃபீல் ஆச்சுமா? உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? பாடி ரோல் ஓரளவுக்கு இருந்துச்சு. பள்ளமேடு போல அப்படியே டமர்னு விட்டு குலுங்கும் உடம்பெல்லாம். வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் போராதான் இருந்தது. சஸ்பென்ஷன் கியர் அண்டு கிளச்சோட சாஃப்ட்னஸ் பார்த்தோம்னா மாருதியில இந்த பலினோ ஸ்விஃப்ட்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கியர் நாப் ஃபீல் வந்து இதுல கிடைக்கல. ரொம்ப நம்ம ஒரு மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இப்போ நம்ம ஒரு பிரேக் வந்து இனிஷியலா மிதிச்ச உடனேயே நம்மளுக்கு நிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சியா தான் ஃபீல் ஆச்சு. அந்த எண்டில் வந்து டக்குன்னு அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஸோ இது ஒரு மாதிரி அன்ஈவனான பிரேக்கிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலா 7 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ சர்வீஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம 10 அவுட் ஆஃப் 10 அப்படியே கொடுத்துடலாம். இன்னுமே இந்த கார் வந்து ஒரு மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கார் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸை மட்டும் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் வந்து மைலேஜ். இதோட காம்படிட்டரான டியாகோவில் ஹைவேல கிடைக்கக்கூடிய மைலேஜ் இந்த காரில் சிட்டிக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைச்சிருது. தாராளமாக 15, 16, 17 வரைக்கும் கூட சிட்டியில் எடுத்தவங்களும் இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஹைவே போகிறீங்கன்னா 18லேருந்து 22, 23 கூட எடுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக 18லேருந்து 20, 22 வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். சேஃப்டி ரேட்டிங்கில் அந்தளவுக்கு இல்லை. ஆமாம், என்கேப் ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சீட் மெட்டல் குவாலிட்டிலாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம 2.5 கொடுத்துருக்கோம். ஓவராலாகவே சேஃப்டிக்கு 5.5 அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் குவாலிட்டி வந்து ரொம்ப ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. அந்த ஏசி வெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் நாபு அதுகள்லாம் எல்லாமே லோ குவாலிட்டியில் சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதெல்லாம் நாளடைவில் உங்களுக்கு ரேட்டில் நாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே இந்த காரில் இருக்குது. மற்றபடி இன்ஜின்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ப்ரூவன்டு இன்ஜின். ரிலேபிளில் 9 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வர்றப்போ 8.5 அவுட் ஆஃப் 10. செகண்ட் ஹேண்ட் கார்ல எல்லாம் தேடி வாங்கக்கூடிய ஒரு கார் தான் செலரியோ. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கார் வச்சுருக்கீங்கன்னா போட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் OLX ஃபேஸ்புக்கு எதில் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக விற்றுரும். ஓவராலாக 56.75 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் 81% வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை இந்த கார் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த காரை நம்ம எடுக்கலாமான்னு பார்த்தா தாராளமாக இந்த காரை வந்து நம்ம எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரியர் சீட் கம்ஃபர்ட், அதில் 3 பேர் தாராளமாக உட்கார முடியலை. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளோட பக்கெட் லிஸ்ட்லேருந்து இந்த காரை வந்து நம்ம எடுத்து வெளியே போட்டாச்சு. 6 இயர்ஸாக இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபி நீட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கார் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தாராளமாக கேளுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.